وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على أشرف خلق الله، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وإذ قال عيسى ابن مريم يا بني إسرائيل إني رسول الله إليكم مصدقا لما بين يدي من التوراة ومبشرا برسول يأتي من بعدي اسمه أحمد. وقال النبي صلى الله عليه وسلم كنت نبيا وآدم بين الروح والجسد أو كما قال عليه الصلاة والسلام. வான் மறைந்த வல்லான் அல்லாஹுவை வாழ்த்தி வாழ்வுக்கு வழிகாட்ட வையகத்தை வந்துவித்த வள்ளல் பெருமானார் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி அவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி ஒழுகிய உத்தம சஹாபா பெருமக்கள், சத்திய சீலர்கள், சன்மார்க்க போதகர்கள், சமுதாயத்திற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட தியாக செம்மல்கள் ஆகியோரின் நல் ஆசிரியரை ஆசித்தவரால் இந்த ஜும்மாவினுடைய சிறிய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கு முடித்தான இனதர்மை இஸ்லாமிய பெரியோர்களே, இனிய இஸ்லாத்தின் வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் பொறுப்பேற்றிருக்கின்ற வாலிபர் தோழர்களே, இளைஞரார்களே, வெள்ளிக்கிழமை கடமையான ஜும்மாவினுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே வந்த நம்மை அல்லாஹ் கபூல் செய்வானாக. சொல்லப்படுகின்ற விஷயங்களை கேட்பதற்காகவும் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகளுக்கு ஆமீன் சொல்வதற்காகவும் அதனுடைய பக்தியிலேயே வந்த நம்மை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நமது நாட்ட தேட்டங்களை எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தருள்வானாக. நமது கஷ்டங்களை எல்லாம் அல்லாஹ் போற்றி அருள்வானாக. நோய் நொடிகள் இல்லாத ஆபியத்தும் ஆரோக்கியத்தோடு கூடிய நீண்ட ஆயுளை எனக்கும் உங்களுக்கும் நம்மை நேசிக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக. சொல்வதையும் கேட்பதையும் சாலிஹான அமலாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. சொல்வதையும் கேட்பதையும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, முதல் வசந்தம் என்று சொல்லப்படுகின்ற ரபீஉல் அவ்வல் மாதம் முதல் திரையிலே நாம் இன்று வீற்றிருக்கிறோம். சென்ற வார ஜும்மாவிலேயே நான் சொன்னேன், இறை தூதர்களுக்கு மத்தியில் இறுதி தூதர் என்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை சென்ற வார ஜும்மாவிலே நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இன்னும் சில வாரங்களாக கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற நபிமார்களிலிருந்து எப்படி வேறுபடுகிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனித்துவங்கள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விஷயங்களை அறிவதற்கும் அறிந்த விஷயங்களின்படி அமல் செய்வதற்கும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பார்ந்தவர்களே, ரபீஉல் அவ்வல் முதல் நாள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அவையில் அவதரிக்கிற பொழுது அவர்களுடைய பிறப்பால் மனித சமுதாயம் மட்டுமல்ல, ஜின் வர்க்கங்கள் மட்டுமல்ல, அல்லாஹுடைய ஏனைய படைப்பினங்கள் மட்டுமல்ல, இந்த பூமியே மகிழ்ந்தது, இந்த பூமியே சந்தோஷமடைந்தது என இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், வஹ்தத்தில் அர்வு இஜ்லாலன் லிமௌலிதிஹி ஷபீஅத்தன் பிஅரூப் ஹஸ்ஸஹா அக்ரப். இந்த ஒரு புதுமாக்களை மகிழ்ச்சி அடைவது போல
ஒரு புதுமாப்பிளை மகிழ்ச்சி அடைவது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பால் இந்த பூமி மகிழ்ச்சி அடைந்தது என இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகள், தனித்துவங்கள், இவைகளை நாம் அறிந்திருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சென்ற வார ஜும்மாவில் மற்ற நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வி என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய கல்வி என்ன என்பதை பற்றி நாம் பார்த்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி சொல்கிற பொழுது சொல்வார்கள், அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅதீபி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே ஒரு ஆசிரியன் தான். நான் வேறு எந்த ஆசிரியரிடத்திலும் மண்டியிட்டு கல்வி கற்க வேண்டிய ஒரு தேவையை அல்லாஹ் எனக்கு ஆக்கியிருக்கவில்லை. அத்தபனி ரப்பி, எனது இறைவன் மட்டும்தான் எனக்கு கற்றுக் கொடுத்தான். ஃபஅஹ்ஸன தஅதீபி, என்னை புடம்போட்டு அவன் உருவாக்கினான். புடம்போடப்பட்ட தங்கம் போல என்னை அவனே வார்த்தெடுத்தான், அவனே உருவாக்கினான் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் அருள்மறையிலே சொல்வான் அல்லவா, வஅல்லமக மா லம் தகுன் தஅலம், உங்களுக்கு எது தெரியாதோ அவைகள் அனைத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். வகான ஃபதுலுல்லாஹி அலைக அஸீமா, அல்லாஹ்வுடைய அருள் உங்களின் மீது மகத்தானதாக, மிகச் சிறப்பானதாக இருக்கிறது என அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவது போல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆழ்ந்த ஞானம் எந்த அளவுக்கு இருந்தது என்பதை நாம் பல்வேறு நிகழ்ச்சிகளின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் உங்களுடைய சிந்தனையிலே பதிக்க நான் ஆசைப்படுகிறேன். ஆம், குபாஸ் இப்னு அஷீம் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். நபித்தோழர்களில் பலர்களுடைய பெயர் கூட நாம் தெரிந்து வைத்திருப்பதில்லை, தெரிய முனைவதும் இல்லை, சொல்லுகிற பொழுது அதை கேட்பதும் இல்லை. குபாஸ் இப்னு அஷீம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். பத்ர் யுத்தம் நடக்கிற பொழுது அந்த நபித்தோழர் இஸ்லாத்திலே இணையவில்லை. பத்ர் யுத்தம் நடக்கிறது. அந்த பத்ர் களத்தில் எப்படி இவர்கள் யுத்தம் புரிகிறார்கள் என்பதை வேடிக்கை பார்ப்பதற்காக, இவர்கள் முஸ்லிம் அல்ல, வேடிக்கை பார்ப்பதற்காக பத்ரினுடைய தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலையிலே ஏறி நின்று இவர்கள் எப்படி சண்டை செய்கிறார்கள், எப்படி யுத்தம் புரிகிறார்கள் என்பதை கவனிப்பதற்காக வேண்டி குபாஸ் இப்னு அஷீம் ரலியல்லாஹு அவர்கள் அங்கே நின்று பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். வெறும் 300 சொச்சம் முஸ்லிம்கள், அவர்களை விட 3 மடங்கை விட அதிகமாக இருக்கக்கூடிய காபிர்களை எதிர்த்து போராடக்கூடிய அந்த பத்ர் யுத்தம், அதில் பின்னங்கால் பிடரியில் தெரிந்த காவிர்கள் தெரித்து ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். காவிர்கள் தோல்விக்கு மேல் தோல்வியாக தழுவிக்கொண்டே இருக்கிறார்கள். இதை பார்த்த குபாஸ் இப்னு அஷீம் ரலியல்லாஹு அவர்கள், இதை பார்த்த குபாஸ் இப்னு அஷீம் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மனதிலே சொல்லிக் கொள்கிறார்கள், வல்லாஹி ما رأيت والله ما رأيت كاليوم عجبا فروا منهم كالنساء والله ما رأيت كاليوم عجبا فروا منهم كالنساء. இன்றைய தினத்தை போல ஆச்சரியமான ஒரு நாளை நான் பார்க்கவே இல்லை. பெண்கள் விரண்டோடுவது போல இந்த குறைஷிகள் எல்லாம் விரண்டோடிக் கொண்டிருக்கிறார்களே, இப்படி விரண்டோடுகிறார்களே. கொஞ்சம் கூட்டம் தானே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், தாக்கு பிடிக்க முடியாமல் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்களே. வல்லாஹி மா ரஅய்து கல்-யௌமி அஜபா, இன்றைய தினத்தை போல வேறு எந்த ஒரு ஆச்சரியத்தையும் நான் பார்த்ததே இல்லை என குபாஸ் இப்னு அஷீம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய மனதிலே சொல்லிக் கொள்கிறார்கள். யாரிடத்திலும் சொல்லவில்லை, அப்பொழுது அவர்கள் முஸ்லிமாகவும் ஆயிருக்கவில்லை. மனதிலே சொல்லிக் கொள்கிறார்கள். யுத்தம் நடப்பதையெல்லாம் காணுகிறார்கள், கண்டுவிட்டு தனது வீட்டிற்கு திரும்புகிறார்கள். ஏறத்தாழ சுமார் ஒரு 5 ஆண்டுகள் ஓடிவிடுகிறது.
என்பது 5 ஆண்டுகளுக்கு பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குகிறான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருக்கரம் பிடித்து தாரக மந்திரமாம் தௌஹீத் கலிமாவை மொழிவதற்காக குபாஸ் இப்னு அஷீம் ரலியல்லாஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சன்னிதானத்திற்கு வருகிறார்கள். அவர்கள் வருகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாருங்கள் குபாஸ் என அவர்களை வரவேற்கிறார்கள். அவர்களை வரவேற்று தனக்கு அருகாமையிலே அவர்களை அமர வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், குபாஸ், நீங்கள் பத்ரிலே பங்கெடுத்தீர்களா? குபாஸ் சொல்கிறார், இல்லை யா ரசூலல்லாஹ், நான் பத்ரிலே பங்கெடுக்கவில்லை. பத்ர் நடந்ததை நீங்கள் பார்த்தீர்களா? ஆமாம், பார்த்தேன் யா ரசூலல்லாஹ். நீங்கள் என்ன சொன்னீர்கள்? எதுவுமே சொல்லவில்லை யா ரசூலல்லாஹ். எப்படி யுத்தம் செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காகத்தான் ஒரு மலையின் உச்சியிலே நின்று நான் பார்த்துக் கொண்டிருந்தேனே தவிர நான் யாரிடத்திலும் எதையும் சொல்லவில்லை யா ரசூலல்லாஹ். நீங்கள் சொல்லவில்லையா? வல்லாஹி மா ரஅய்துகல் யௌம அஜபா ஃபர்ரு மின்ஹும் கன்னிசா என்று நீங்கள் சொல்லவில்லையா? இன்றைய தினத்தை போல் ஒரு ஆச்சரியத்தை நான் பார்க்கவில்லையே, பெண்களைப் போல விரண்டோடுகிறார்களே என்று நீங்கள் சொல்லவில்லையா என்று கேட்டபோது குபாஸ் இப்னு அஷீம் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ஃபவல்லாஹி மா ஹத்தத்து பிஹா அஹதன், நான் எனது வாயை திறந்து யாரிடத்திலுமே இதை நான் சொல்லவில்லை. எனது மனதில் தான் அதை நான் எண்ணினேன். அதை அப்படியே தாங்கள் சொல்லுகிறீர்கள். அன்று என்னுடைய மனதிலே நான் எண்ணினேன். எனது வாயை திறந்து நான் யாரிடத்திலும் இந்த வார்த்தையை உச்சரிக்கவே இல்லை. ஆனால் யார் சொல்லலாம், நீங்கள் அப்படியே அதே வார்த்தையை சொல்லி காட்டுகிறீர்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வை தவிர இலாஹ் இல்லை என்றும் நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன் யா ரசூலல்லாஹ். நீங்கள் சொல்வது சத்தியம் யா ரசூலல்லாஹ். நீங்கள் கொண்டு வந்தது உண்மைதான் யா ரசூலல்லாஹ் என குபாஸ் இப்னு அஷீம் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்திலே இணைந்த அந்த வரலாறு ஆதாரப்பூர்வமான கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தை உற்று பார்த்து சரியாக்கக்கூடிய அந்த கலையை அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தான். அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தான். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், எனதருமை தோழர்களே, உங்கள் தக்வாவையும் நான் பார்க்கிறேன். தக்வா என்பது உள்ளத்துக்கு உள்ளால் இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய அச்சம், அதையும் நான் பார்க்கிறேன் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரி உட்பட பல ஹதீஸ் கிரந்தங்களிலே பதியப்பட்டிருக்கிறது என்றால், அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற லட்சக்கணக்கான தூதர்களை விட எந்த அளவுக்கு அவர்கள் வேறுபட்டு நிற்கிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் யார் தெரியுமா? அன தஅவத்து அபி இப்ராஹீம், அன தஅவத்து அபி இப்ராஹீம். எனது தந்தை நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனையின் பலனாக நான் இருக்கிறேன். எனது தந்தை நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனையினூடாக அவர்கள் செய்த பிரார்த்தனையாக நான் இருக்கிறேன் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆம், நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தவப்புதல்வரான நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 2 பேர்களும் சேர்ந்து இறை ஆலயமாம் கஅபாவை கட்டி முடிக்கிறார்கள். கட்டி முடித்ததற்கு பின்னால் அந்த கையோட அல்லாஹ்விடத்திலே அவர்கள் இருதரம் வேண்டுகிறார்கள், ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திக் வயுஅல்லிமுஹுல் கிதாப் வயுஸக்கீஹிம் இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2ஆம் அத்தியாயம் 129வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ரப்பனா, எங்கள் ரட்சகா, வபஅத் ஃபீஹிம் ரசூலா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும்
அவர்களில் இருந்து, இந்த அரபு நாட்டில் இருந்து, இந்த குறைசி புறத்தில் இருந்து, இந்த அரேபியர்களில் இருந்து நீ ஒரு தூதரை அனுப்புவாயாக. அந்த தூதர் என்ன செய்ய வேண்டும்? எத்தனோ அறையும் ஆயாத்திக், உன்னுடைய வசனங்களை எல்லாம், உன்னுடைய திருஷ்டாந்தங்களை எல்லாம் அவர்களுக்கு அவர் ஓடி காட்ட வேண்டும். ஞானத்தையும் கல்வியையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களை தூய்மைப்படுத்த வேண்டும். அவர்களை அப்படிப்பட்டவர்களாக, அவர்களை மகோதர மகாத்மாக்களாக அவர்களை மாற்ற வேண்டும். அல்லாஹுவே, நீதான் ஞானமிக்கவனும் கண்ணியமிக்கவனுமாக இருக்கிறாய் என நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பிரார்த்திக்கிறார்கள். அந்த பிரார்த்தனை தான் நானாக இருக்கிறேன் என அருமை நாயகன் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால் அது மட்டுமல்ல, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஓ புஷ்ரா ஈசா, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு சொன்ன அந்த சுப செய்தியாக நான் இருக்கிறேன். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திற்கு சொன்னார்களே, அந்த சுப செய்தியாக நான் இருக்கிறேன் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருள்மறை குர்ஆன் 61ஆம் அத்தியாயம் 6வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், வஇத் கால ஈஸா இப்னு மரியம், மரியத்தின் குமாரனான ஈசா அலைஹிஸ்ஸலாம், மரியமின் குமாரனான ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள் என்பதை நபியே நீங்கள் நினைத்து பாருங்கள். அவர்களுடைய கூட்டத்தில் அவர்கள் சொன்னார்கள், யா பனி இஸ்ராயீல், ஓ பனு இஸ்ரவேலர்களே, ஓ பனு இஸ்ரவேலர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்களின் பக்கம் அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன். எப்படிப்பட்ட தூதர் தெரியுமா? முஸத்திகன் லிமா பைன யதைய மினத் தௌராத், எனக்கு முன் கொடுக்கப்பட்ட தௌராத் வேதத்தை உண்மைப்படுத்துவதற்காக வந்த தூதன் மட்டுமல்ல, நான் வந்தவனுடைய லட்சியம் என்ன தெரியுமா? முபஷ்ஷிரன் பிரசூலின் யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத், எனக்கு பின்னால் ஒரு தூதர் வருவார், மிகவும் புகழுக்குரியவர் என்ற பெயர் பெற்ற ஒரு தூதுவர் எனக்கு பின்னால் வருவார் என்ற சுப செய்தியை, முன்னறிவிப்பை, நல்வாக்கை சொல்வதற்காக வேண்டித்தான் நான் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் என மரியமின் குமாரர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை நபியே நீங்கள் நினைத்து பாருங்கள் என அருள்மறை குர்ஆன் 61ஆம் அத்தியாயம் 6வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் என்றால், அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தித்தார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் வந்தவன் லட்சியமும் நோக்கமுமே அவர்களை பற்றி அறிவிப்பு செய்வதற்காகத்தான் என நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மட்டுமல்ல, உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட லட்சத்திற்கும் அதிகமான நபிமார்கள் 3ஆம் அத்தியாயம் 81வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், வஇத் அஹதல்லாஹு மீசாக்கன் நபியீன், வஇத் அஹதல்லாஹு மீசாக்கன் நபியீன், நபிமார்களிடத்தில் அல்லாஹ் வாக்குறுதி எடுத்தானே, அதை நபியை நீங்கள் நினைத்து பாருங்கள். எப்படி அல்லாஹ் வாக்குறுதி எடுத்தான்? லமா ஆதைதுகும் மின் கிதாபின் வ ஹிக்மா, உங்களுக்கு வேதமும் வேதத்தினுடைய ஞானங்களும் கொடுக்கப்பட்டு, உங்களுக்கு வேதத்தினுடைய ஞானங்களும் எல்லாம் கொடுக்கப்பட்டு, ثم جاءكم رسول مصدق لما معكم, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தை எல்லாம் உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு இறுதி தூதர் நிச்சயமாக உங்களிடத்திலே வருகிற பொழுது உங்களுடைய வேலை என்ன? அவர்களை நீங்களும் ஈமான் கொள்ள வேண்டும். ஈமான் கொள்வதோடு உங்களுடைய காரியம் முடிந்து விடாது. அவர்களுக்கு நீங்கள் உதவியும் செய்ய வேண்டும். இறுதி தூதருக்கு உதவியும் செய்ய வேண்டும். இறுதி தூதரை நீங்கள் ஈமானும் கொள்ள வேண்டும். இப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னான்,
எனது ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டீர்களா, சம்மதித்தீர்களா? நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என அத்துணை நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலே சொன்னபோது அல்லாஹ் சொன்னான், நீங்கள் சாட்சியாக இருங்கள், நானும் சாட்சியாக இருக்கிறேன். இறுதி தூதர் வந்துவிட்டால் அவர்களை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் உதவியாளர்களாக இருக்க வேண்டும் என அத்துணை நபிமார்களிடத்திலும் அல்லாஹ் வாக்குறுதி எடுத்திருக்கிறான் என்றால், அன்பார்ந்தவர்களே, நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மட்டும் நபி அல்ல, அவர்கள் நமக்கு மட்டும் ரசூல் அல்ல, எல்லா ரசூல்மார்களுக்கும் அவர்கள் ரசூலாக இருக்கிறார்கள். எல்லா நபிக்கும் அவர்கள் நபியாக இருக்கிறார்கள். மற்ற ரசூல்மார்களும் மற்ற நபிமார்களும் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட தகுதியினர்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட காலத்தவர்களுக்கு தான் நபியாகவும் ரசூலாகவும் அனுப்பப்பட்டார்கள். ஆனால் இறுதி தூதர் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகம் உள்ளவரை தோன்றுகின்ற மக்கள் அனைவர்களுக்கும் மட்டுமல்ல, மனிதனை சீராக்கி மனித வாழ்வை மேலே செல்வதற்காக வல்லவனாம் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களுக்கும் அத்துணை ரசூல்மார்களுக்கும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாக இருக்கிறார்கள், நபியாக இருக்கிறார்கள். அதனால்தான் மற்ற நபிமார்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக நான் பிறந்திருக்க கூடாதா என அவர்கள் அத்துணை பேர்களும் விரும்பினார்கள், ஆசைப்பட்டார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்களாம், அல்லாஹும்ம ஜஅல்னி மின் உம்மத்தி ஸாலிகல் நபி, அல்லாஹும்ம ஜஅல்னி மின் உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வே, முஹம்மது நபியினுடைய உம்மத்தில் ஒரு அங்கத்தினாக யார் இந்த மூசா? ரசூல்மார்களில் அதுவும் உலுல் அஸ்மி என்ற அந்த 5 நபிமார்களுடைய உயர்தர பட்டியலில் இருக்கக்கூடிய நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள், அல்லாஹும்ம ஜஅல்னி மின் உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வே, முஹம்மது நபியினுடைய உறுப்பினர்களில் சமுதாயத்தில் ஒரு சாதாரண குடிமகனாக, ஒரு உறுப்பினராக என்னை ஆக்குவாயாக என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தது மட்டுமல்ல, அவர்களுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு அந்த ஆசை இருந்தது என்றால், அவர்களுடைய அபிலாஷை எந்த அளவுக்கு அவர்களுடைய உள்ளத்திலே இருந்தது என்றால், அடிக்கடி அவர்கள் சொல்வார்களாம், லைத்தனி ஹுலித்து ஃபீ உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லைத்தனி ஹுலித்து ஃபீ உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஒருவனாக, உம்மத்தில் ஒரு நபராக நான் படைக்கப்பட்டிருக்க மாட்டேனா, நான் ஆக்கப்பட்டிருக்க மாட்டேனா என நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடிக்கடி சொல்லிக் கொள்வார்கள் என நாம் கிரந்தங்கள் நூல்களில் பார்க்கிறோம். என்றால் அன்பார்ந்தவர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைக்காத, அவர்கள் ரசூல், அவர்கள் உலுல் அஸ்ம், அவர்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது, அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அவர்கள் விரும்பிய, அவர்கள் நாட்டம் கொண்ட, அவர்கள் ஏக்கம் கொண்ட அந்த உம்மத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் அல்லாஹ் பிறக்க செய்திருக்கிறான் என்றால் நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள், நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள். அந்த பாக்கியசாலிகள் என்ற உணர்வோடு நாம் வாழ்ந்து கொள்கிறோமா? உணர்வோடு நாம் நடக்கிறோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள், அதனால் பூமி மகிழ்ந்தது. புதுமா பிள்ளை சந்தோஷப்படுவது போல இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வது, புதுமா பிள்ளை சந்தோஷப்படுவது போல நபியின் பிறப்பால் இந்த பூமி மகிழ்ந்தது. ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பிறகுதான் நியாயம் உலகத்திலே தலை தூக்கியது, அதர்மம் அழிந்து தர்மம்
உலகத்திலே தலை நிமிர்ந்தது, சத்தியம் உலகத்திலே வந்தது, நியாயம் உலகத்திலே வந்தது, உண்மை உலகத்திலே வந்தது, அடிமைத்தனம் உலகத்திலிருந்து அகற்றப்பட்டது, பெண்ணடிமைத்தனம் உலகத்திலிருந்து நீக்கப்பட்டது, யாரும் யாருக்கும் அடிமை இல்லை என்ற தத்துவம் இந்த உலகத்திலே பிறந்தது பூமாநதியின் வருகைக்கு பிறகுதான். எனவேதான் அந்த புவியே சந்தோஷம் அடைந்தது. அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்ட இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு இபாதத்துகள் இருக்கிறது, எந்த அளவுக்கு அவர்களை நாம் விளக்கி வைத்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அருள்மறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் இறக்கிய நபிமார்களை எல்லாம் பல்வேறு விஷயங்களை சொல்வதற்காக, அவர்களுக்கு பல்வேறு இறை செய்திகளை அறிவிப்பதற்காக அவர்களை அழைத்த அந்த அழைப்பை அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் எப்படி அழைத்தான் தெரியுமா? ஆதமே, நீங்களும் உங்கள் மனைவியும் சுவனத்திலே வசித்துக் கொள்ளுங்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைத்தான். எப்படி? யா இப்ராஹிம் கத் சத்தக்த ருயா, இப்ராஹிமே, நாம் கனவிலே காட்டியதை நீங்கள் மெய்ப்படுத்தினீர்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைத்தான். யா யஹ்யா குதல் கிதாப பிகுவா, யஹ்யாவே, கொடுக்கப்பட்ட வேதத்தை பலத்தோடு நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அவர்களை அழைத்தான். யா மூசா இன்னனி அனல்லாஹ், மூசாவே, நான் தான் அல்லாஹ் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொன்னான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கிற போது யா ஈசா இன்னி முத்தவஃபீக வராஃபியுக இலைய, உங்களை நாம் கைப்பற்றி நம் பக்கம் உங்களை உயர்த்தி மீண்டும் உலக முடிவு நாளைக்கு முன்னால் உங்களை உலகத்திற்கு அனுப்பி மீண்டும் உங்களுக்கு ஒரு இறப்பை நாம் கொடுப்போம் என ஈசாவே அவரை பார்த்து நாம் சொல்றோம் என்பதை அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை இல்லை என்று கெஞ்சினார்கள். யா ஜக்கரியா இன்னா நபஷ்ஷுருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா, ஜக்கரியாவே, ஒரு ஆண் குழந்தையை உங்களுக்கு நான் சுபச்செய்தியாக சொல்கிறேன். நீங்கள் அந்த குழந்தை பிறந்தால் அவருக்கு யஹ்யா என்று பெயரிடுங்கள், உங்களுக்கு இறைவன் ஒரு குழந்தையை தருவான் என நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்தியை சொல்கிற பொழுது யா ஜக்கரியா என்று அழைத்துத்தான் அல்லாஹ் செய்தியை சொன்னான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யா தாவூத் இன்னா ஜஅல்னாக ஹலீஃபத்தன் ஃபில் அர்த், இந்த பூமியிலே பிரதிநிதியாக தாவூதே உங்களை ஆக்கினோம் என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து செய்தியை சொன்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் உயிருக்கு உயிரான, உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அருள்மறை நெடுக பாருங்கள். யா முஹம்மத் என்று அல்லாஹ் அழைக்கவே இல்லை. முகம்மது என்ற பெயர் வருகிறது, அது வேறு நிகழ்வோடு வருகிறது. அவர்களை யா முகம்மது என அல்லாஹ் அழைக்கவே இல்லை. எப்படி அல்லாஹ் அழைத்தான்? யா அய்யுஹன் நபி, ஓ நபி அவர்களே. யா அய்யுஹர் ரசூல், ஓ ரசூல் அவர்களே. யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் என்று அருள்மறை நெடுக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை அழைத்து அவர்களுக்கு சில செய்திகளை சொல்லுகிறான் என்றால் எதற்கு இந்த தகவலை உங்களோடு பரிமாறிக்கொள்கிறேன் என்றால், அன்பார்ந்தவர்களே, மற்ற நபிமார்களுக்கு மத்தியில், இறை தூதர்களுக்கு மத்தியில் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு வேறு பெற்றிருக்கிறார்கள், அல்லாஹ் அவர்களை எவ்வளவு சிறப்பித்தான். அது மட்டுமல்ல, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே பிறக்கிற பொழுது, இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது விண்ணுக்கும் மண்ணுக்கும் தொடர்பு அதிகமாக இருந்தது. வானவர்களின் தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடிக்கடி வந்து போகக்கூடிய இடமாக இந்த பூமி இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்திலே வாழ்ந்தார்கள். வெறும் 10 தடவை தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமியிலே இறங்கி இருக்கிறார்கள். அதுபோல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழுகிற காலத்தில் 48 தடவை தான் நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழுகிற பொழுது, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழுகிற பொழுது வெறும் 50 தடவை தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார்கள்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழுகிற பொழுது 50 தடவை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழுகிற பொழுது 48 தடவை, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் வாழுகிற பொழுது 10 தடவை தான் இந்த பூமியிலே இறங்கி இருக்கிறார்கள். ஆனால் நம் உயிருக்கு உயிரான, உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற காலத்தில் மட்டும் ஏறத்தாழ 24,000 தடவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கியதாக செய்திகள் கொண்டு வந்ததாக அல்லாஹ்வின் செய்திகளை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு வந்ததாக வரலாறு துல்லியமாக பதிவு செய்திருக்கிறது என்றால் அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக நாம் இருக்கிறோம். அவர்கள் எந்த கடமைகளை எல்லாம் நமக்கு சொன்னார்களோ அந்த கடமைகளை சரியாக நிறைவேற்றக்கூடிய நல்ல முஸ்லிம் சமுதாயமாக அல்லாஹ் நமது சமுதாயத்தை அல்லாஹ் ஆட்சி அறிவிப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியில் வாழ்ந்து உண்மையான முஸ்லிமாக மறைவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை கொண்டு இந்த பூமியே சந்தோஷப்பட்டு என்று வருகிற பொழுது அவர்களுடைய பிறப்பால் நாமும் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக, அவர்களுடைய தகவல்களை, அவர்களை பற்றிய செய்திகளை அதிகம் கேட்கக்கூடியவர்களாக, கேட்ட செய்திகளை வாழ்வில் அமலுக்கு கொண்டு வரக்கூடியவர்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக என்ற நல்ல பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.